ஹாய்ங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் பில்டிங் பற்றின வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ ஹவுஸ் பில்டிங்கிறது வந்து ஒரு ஜெர்மன் வேர்ட். ஒகேஷ்னல் ட்ரெய்னிங் அதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹவுஸ் பில்டிங்குங்கிறத இங்கிலீஷில் ஒகேஷ்னல் ட்ரெய்னிங்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னன்ற ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஜெர்மனியில் வந்து நீங்கள் படிச்சுட்டே வேலை பார்க்குறக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது தியரிட்டிக்கலாகவும் படிப்பீங்க, அதுக்கான ட்ரெயினிங்கும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டிலேயோ இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு வந்து அவங்க பேவும் பண்ணுவாங்க. ஸோ அதுதாங்க ஹவுஸ் பில்டிங்னா. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஹவுஸ் பில்டிங் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ப்ரௌசரில் housebildung.de இந்த வெப்சைட்குள்ளே நான் போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஜெர்மனில் தான் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் நீங்கள் ஹவுஸ் பில்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்ன்ற சிட்டியில் பண்ணணும், இல்லை பெர்லின்ற சிட்டியில் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல்டில் பண்ணணும், அதாவது ஐடி ஃபீல்டா, பேங்கிங் ஃபீல்டா, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டா, இந்த மாதிரி எந்த பிரான்ச்குள்ளே நீங்கள் போகணுங்கிறத வந்து இந்த ப்ரொஃபஷன் ஆர் கம்பெனி ஃபீல்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எக்ஸாம்பிள் காட்ட போகிறனால ஜஸ்ட் ஃபைண்ட் ஜாப்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஓவராலாக இவ்வளோ ஃப்ரீ ட்ரைனிங் பிளேசஸ் இருக்குதுன்னு வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ வந்து நமக்கு தேவையானதை இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 12th முடிச்சிருக்கீங்களா, இல்லை 10th முடிச்சிருக்கீங்களா, இல்லை நான் 8th வரை தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8th வரை தான் படிச்சிருக்கீங்க, இல்லை 6th வரை தான் படிச்சிருக்கீங்கன்னா நோ ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 10th முடிச்சிருந்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், 12th முடிச்சிருந்தா ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறனால 10th முடிச்சிருக்க தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் ஹவுஸ் பில்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரா, ஆர்கிடெக்சரா, பேங்கிங்கா, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லையா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். மைனிங், பயாலஜி, டிசைன், சர்வீஸ், பிரிண்டிங், பேப்பர் பேக்கேஜிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நான் சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பார்த்தா அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷன்லலாம் இந்த ஓப்பனிங்ஸ் இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ இவங்க தான் வந்து உங்கள் அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணுற பர்சன். ஸோ இவங்க தான் யோசஃபின் க்ரூகர். ஸோ இவங்க தான் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து ரிசீவ் பண்ணுறவங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஒன்லி த்ரூ இமெயில். என்ன தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாலுமே முக்கால்வாசி கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வழியாக தான் போகும். நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களே உங்கள் அப்ளிகேஷனை பார்த்துட்டு ஃபாலோ அப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதில் அந்த பொசிஷன் எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எதெல்லாம் வேணும், உங்களோட ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் வேணும்னு இவங்களே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஜெர்மன் லெவல் சர்டிஃபிகேட், அதாவது ஜெர்மன் சர்டிஃபிகேட் B1 ஆர் B2 லெவல் அளவாவது நீங்கள் முடிச்சிருக்கணும். அது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம்னு இவங்க ஹவுஸ் பில்டிங்க்கு எதிர்பார்ப்பாங்க. இது இல்லாமல் என்ன வேணும் அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ரெஸ்யூமே, ஒரு நல்ல சிவி, அதுதான் அது வந்து வேணும். ஸோ முக்கியமாக நான் நிறைய சிவி பார்க்கும்போது அம்மா பேர், அப்பா பேர், எந்த ஊர், அதெல்லாம் எழுதியிருக்கீங்க. அதுக்கான அவசியம் வந்து யூரோப்பியன் எப்படி சொல்கிறது, சிவி ஃபார்மேட்டில் வந்து வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மெயினாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு இடம் தான் ரெஸ்யூமே ஆர் சிவி. அங்கே வந்து நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதணுன்ற அவசியம் வந்து இல்லை. அதை வந்து அவங்க விருப்பமும் படமாட்டாங்க. ஓகேவா? அதனால தான். ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து எனக்கு
கொஞ்சம் நல்லா பட்டுச்சு. அவங்க வந்து எப்படி டீட்டெயிலாக ஒரு ஜெர்மன் ஸ்டைல் ரெஸ்யூமே வந்து ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வெல்கம் ஹப் ஜெர்மனி அப்படின்ற ஒரு வெப்சைட்டை அந்த ஹவுஸ் பில்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் வந்து 2026 ஃபெப்ரவரி கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இங்கே வந்து அதுக்கான ஓப்பனிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து காட்டும். ஓகேவா? அதுதான் எது ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், என்டிடி டேட்டா அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து இந்த மாதிரி அப்பரண்டிஸ்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஃபார் ஐடி சிஸ்டம் இன்டெக்ரேஷன் இருக்குது. ஸோ இது என்னன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஜெர்மனில் தான் லோட் ஆகும், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் என்ன ரெக்வயர்மெண்ட் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சைடு பார்த்துக்கோங்க. அதாவது அட் அ கிளான்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொசிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1st of ஆகஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் இயர் 2026. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 10 சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. நியூ அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து வரல. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹவுஸ் பில்டிங்கோட டோட்டல் டியூரேஷன், அதாவது இந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங்கோட டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 years. ஸோ இது என்ன இதில் அப்படின்னா ஐடி ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் சிஸ்டம் இன்டெக்ரேஷன், இது தான் வந்து பொசிஷன். ஸோ இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வந்தோன்னா ஸோ உங்கள் டாஸ்க் என்ன, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பிளானிங், இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஐடி சிஸ்டம்ஸ் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். யூ ஆல்சோ டேக் ஓவர் யுவர் ஓன் ஸ்மால் ரெஸ்பான்சிபிள் ப்ராஜெக்ட். ஸோ பிளா 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 இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜாபோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றது, உங்கள் டாஸ்க் என்ன இருக்கும் அப்படின்றது இதில் வந்து இருக்குது. இப்போ வந்து கன்வின்சஸ் வித் யோர் பொட்டன்ஷியல். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்கணும், என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கணுங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 10 சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து யூ ஹாவ் டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கரஸ்பாண்டிங் ஐடி அஃபினிட்டி. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஐடி பற்றி கொஞ்சமாவது பேசிக் ஒரு இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நாலேஜோ இருக்கணும். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், வெரி குட் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். உங்களுக்கு வந்து ஜெர்மனும் இங்கிலீஷும் எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் மெயின் வந்து இது தாங்க. ஸோ இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து இதில் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கே வந்து போயிடும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இருந்தால் என்னோடய சிவி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் எழுதுவேன். ஸோ சிவி வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 2 pagesக்கு மேலே இருக்கக்கூடாது சிவி. ஸோ முடிஞ்சளவு ஒரு 1 to 2 pages இருந்தாலே தாராளமாக போதும். ஸோ ஃபாண்ட்டு சைஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி. ஏன்னா யூஸ்வலாக வந்து ஃபாண்ட் வந்து பார்க்குறக்கு நம்மளே இருக்கோம், ஒரு இதை வாங்கி படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் நல்ல ப்ளீஸிங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ இதில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம், அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், முடிஞ்சால் உங்களோட ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ வந்து மேண்டேட்ரின்னு கிடையாது, பட் ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒயிட் பேக்ரவுண்டில் ப்ளூ பேக்ரவுண்டில் எடுத்த ஃபோட்டோவாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கே தெரியும்ல சிவியோட ஃபோட்டோ, ரெஸ்யூமேயோட ஃபோட்டோ வந்து எப்படி எடுப்போம்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் சிவியில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சின்ன கம்பெனியில் ஒரு 2 மாதம் 3 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். என்னடா இதெல்லாம் போய் நம்ம போடணுமா, சின்ன இடத்துல வேலை பார்த்தது தானே, 3 மாதம் தானே போயிருக்கோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. குட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து அந்த கம்பெனி நேம் என்ன, நீங்கள் அந்த கம்பெனியில் என்ன ரோலில் இருந்தீங்க, ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா
அப்படி வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு உங்களோட எஜுகேஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து அதர் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜ்குள்ளேயே உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் முடிச்சிடணும். இந்த குட்டி காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோ கிட்ட, அதுலேயே வந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஸோ உங்களோட கரண்ட் ப்ரொஃபைல் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே தான் அவர் வந்து எஜுகேஷன் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒர்க்கோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டிருக்காங்க. அப்புறம் லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியும் அப்படின்னு. முக்கியமாக நீங்கள் ஹவுஸ் பில்டிங் அப்ளை பண்ணும்போது லாங்குவேஜை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வந்து எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ஜெர்மன் வந்து எவ்வளோ லெவல் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இவ்வளோ தாங்க சிவி. மேக்ஸிமம் 2 பேஜஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கனாலே தாராளம் போதும். அடுத்து வந்து நிறைய பேர் கேட்டிங்க, ரெஸ்யூமே ஓகேக்கா, பட் கவர் லெட்டர்லாம் எப்படி, கவர் லெட்டர் நம்ம என்ன எழுதணும், எப்படி வந்து அதை ஃபார்ம் பண்ணணும், ஒரு கவர் லெட்டரை வந்து எப்படி நல்ல கவர் லெட்டராக மாற்றணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கவர் லெட்டர் வந்து ரொம்ப பெருசாக 2-3 பேஜ்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எதனால் அப்ளை பண்ணுறீங்க, அந்த ரோலுக்கு வந்து நீங்கள் ஏன் ஃபிட்டாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு இதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அதாவது இப்போது இவ்வளோ 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த 100 பேரை தாண்டி உங்களை ஏன் எடுக்கணும், உங்ககிட்ட என்ன அப்படி ஸ்பெஷலான ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதணும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏன் நீங்கள் அந்த பொசிஷன் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவர் லெட்டரில் வந்து எழுதணும். ஸோ இதுதான் கவர் லெட்டர் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்தால் போதுங்க. அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னோட கவர் லெட்டர் எழுதும்போது நான் அப்படி தான் வந்து ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கவர் லெட்டரை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெஸ்யூமே ஆயிடுச்சு, கவர் லெட்டர் ஆகிடுச்சு. அடுத்து என்னென்னா லாங்குவேஜ் சர்டிஃபிகேட். நிறைய பேர் கேட்டிங்க எங்கே வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும்னு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஜெர்மன் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வீட்டிலேருந்து படிக்கணும், நான் என்னால் கிளாஸ்லாம் போக முடியாது அப்படின்னா டியோலிங்கோ ஆப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது ஜெர்மன் படிக்க, அதுலேயும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஆனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் ஹவுஸ் பில்டிங் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் வந்து சேர்ந்துருங்க, ஜெர்மன் கிளாஸ். அது வந்து நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குங்க. நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 இன்ஸ்டியூட் தான் இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது, நிறைய ஜெர்மன் படிக்கிறதுக்கான இன்ஸ்டியூட்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது பர்சனல் சஜஷன் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஹவுஸ் பில்டிங் பண்ணுன்ற மைண்ட் செட் இருந்ததுன்னா ஜெர்மன் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து யோசிக்காதீங்க. லாங்குவேஜ் இல்லாமல் இந்த ஹவுஸ் பில்டிங்கிறது நடக்காது. இன்கேஸ் எனக்கு லாங்குவேஜ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதுதான், இது வந்து லாங்குவேஜ் படிக்கிற எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹவுஸ் பில்டிங் ப்ரோக்ராம் வந்து யூஸ் ஆகும். இன்னொரு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹவுஸ் பில்டிங்கில் நீங்கள் படித்து முடித்தோடனே அதே கம்பெனிலேயே வேலைக்கு எடுத்துப்பாங்கங்க. படிக்கும்போதும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், அந்த கம்பெனியோட ட்ரைனிங்கையும் நீங்கள் கற்றுப்பீங்க, அதுக்கான பைசாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அதை எப்படி சொல்கிறது, படித்து முடித்தோன்னே உங்களுக்கு வந்து வேல்யூவும் கிடச்சிரும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்டடிக்கு ஜெர்மனி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எப்படின்னா பிளாக்ட் அக்கௌண்ட்டெல்லாம் காட்டணும். அதாவது விசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஃபீஸுன்னு எனக்கு தெரியாது, பிளாக்ட் அக்கௌண்ட் எக்ஸாக்டாக. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு 13,000 euros 14,000 euros சம்திங் காட்டணும் இங்கே வந்து படிக்கிறதுக்கு. எனக்கு வந்து ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, இவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்ன நான் பார்த்துக்கங்கிறதுக்கு மாதிரி ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் மாதிரி காட்டணும். ஆனால் ஹவுஸ் பில்டிங்கில் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு கம்பெனி பே பண்ண போகுது, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் விசாவுக்கு காட்ட தேவையில்லை. ஸோ ஹவுஸ் பில்டிங் வந்து கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக தான் எனக்கு தோணும் எப்போவுமே. உங்களுக்கும் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ சரிங்க, உங்களுக்கு ஓரளவு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன வேணுன்ற ரஃப்பான ஐடியா கிடச்சிருக்கும். இனியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அப்போ சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, டேக் கேர், சவி.